மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம அம்மு பாப்பாவை காவேரி நைட்டு ஃபுல்லா கூடவே தங்கி இருந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில அம்மு பாப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. இருந்தாலும் ஸ்கூலுக்கு வர வேணாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நான் போய் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி வெளியில வராங்க. ஆனா புக் பண்ண ஆட்டோ வரவே இல்லையாட்டுக்கு. நம்ம விஜய் நான் தான் உங்களை கார்ல கொண்டு போய் வீட்டில் விடுறேன்னு சொன்னேன்ல, ஏன் கேட்கல, வாங்க கார்லயே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல. அப்ப இன்னொரு ஆட்டோ புக் பண்ணிட்டேன், இன்னும் 5 நிமிஷத்துல வந்துரும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க போய் உங்க புள்ளைய பாருங்க அப்படின்னு காவேரி விஜய பார்த்து சொல்ல, என் புள்ளைய என்னால பார்த்துக்க தெரியும், எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், நீங்க கிளம்புங்க அப்படின்னு விஜய் கோவமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு அது என்னமோ தெரியல, காவேரிக்கு எனக்கும் முன்ஜென்ம பந்தமோ என்னமோ, காவேரி எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாப்பாவை, அம்மு பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு, பேசாம பாப்பாவை எனக்கு தத்து கொடுத்துட்றீங்களா, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல, ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க, பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காவேரி விஜயை பார்த்து கேட்க, விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்து, நீங்கள் எப்போ வேணுமாலும் வந்து காவேரி பாப்பாவை பார்க்கலாம், காவேரியெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் கிளம்புங்க உங்கள் ஆட்டோ வந்துடுச்சு அப்படின்னு கோவமாக சொல்லிடுறாப்புல நம்ம விஜய். நம்ம காவேரிக்கு அப்படியே இதாக போயிடுச்சு, மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் போயிடுறாங்க. ஸ்கூலில் நம்ம காவேரி மிஸ் உட்காந்துருக்கும் போது இன்னொரு மிஸ் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. நாளைக்கு உங்கள் கிளாஸில் இருந்து வந்து இப்போ யாரெல்லாம் மதர்ஸ் டேவில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு இருக்குது, இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க கிளாஸில் இருந்து காவேரி பாப்பாவை தவிர மற்ற எல்லாருமே கலந்துக்கிட்டாங்களாட்டுக்கு. நம்ம காவேரி மிஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி பாப்பா பக்கத்தில் அம்மா பேர் இருக்கிற இடத்துல தன்னோட பேரை எழுதிடுறாங்க. அதுக்கப்புறம் நேராக போய் பிரின்ஸ்பாலுக்கிட்டையும், நாளைக்கு காவேரிக்கு அம்மாவா நான் ஒரு நாள் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, பிரின்ஸ்பாலுக்கு தான் ஏற்கனவே கதை எல்லாம் தெரியும் இல்லையா, ஸோ நம்ம காவேரி மிஸ் தான் உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன கலந்துக்க, அந்த குழந்தைக்கு வந்து அம்மா இல்லை அப்படிங்கிற கஷ்டம் வரக்கூடாது, அதனால் நீ கலந்துக்குமா அப்படின்னு பிரின்ஸ்பாலும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் என்ன, நேரா நம்ம காவேரி விஜய் வீட்டுக்கு தான் போய் இந்த விஷயத்த சொல்றதுக்காக போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.